வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம் குரு டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி. ஆமாம், ரிச்சுவலிஸ்டிக் அனாபிலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு கொடுமையான நோய் தான் குரு. ஸோ அது பாப்புவா நியூகினி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் நம்ம வந்து 4 people அப்படிங்கிற ஒரு இன மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால 2700க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க 2005 வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக. ஸோ இப்போ நம்ம அதோட ஜியாகிரஃபியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க, அதோட சயின்ஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டான ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களே நினச்சி பாருங்க, இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப டீப்பான ஒரு பெயின்ல இருக்கிறப்போ அவர் கண்ட்ரோலே இல்லாமல் அவர் சிரிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ அது எவ்வளோ க்ரீப்பியாக இருக்குல்ல. ஆமாங்க, குரு டிசீஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லாஃபிங் சிக்னஸ். இது மாதிரி எனக்கு நிறைய ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற நிறைய சிம்டம்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்களோட நடையிலேருந்து அவங்களால உட்கார முடியாது, அந்த மாதிரி நிறைய க்ரீப்பியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக குரு அப்படிங்கிறது வந்து 1950s தான் முதல்ல கண்டறியப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இது வந்து இருந்திருக்கு. பட் அந்த ஊர் மக்கள், அந்த 4 people அது என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிளாக் மேஜிக், கோஸ்ட் அப்படின்னு பலப்பட்ட ஐடியாஸோட அவங்க வாழ்ந்திருக்காங்க. பட் உண்மையா எப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1957 டைம்ல வந்து லைனா ஒரு 200 டெத்து கிட்ட அந்த இடத்துல நடக்குது. அப்படி நடக்கிறப்பதான் முதல்ல இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு ஆராயும் போது தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் வெளியே வருது. ஆமாங்க, இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக் கனாபிலிசம் அப்படின்னு ஒன்று வந்து ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு மனிதர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அப்புறம் ஒரு ஸ்பிரிட்டை வந்து ஃப்ரீ பண்றோம் அப்படிங்கிற அந்த வகையிலுமே வந்து இவங்க பிரெயினை வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இது மோஸ்டா இதை யார் சாப்பிட்றாங்க அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும் தாங்க நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இது மூலியமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ட் ஆன பிரெயினை வந்து இவங்க சமைச்சு சாப்பிட்டது மூலியமா இந்த டிசீஸ் வந்து பரவ ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன அந்த இன்ஃபெக்ட் ஆன பிரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரியான் புரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. பிரெயினுக்கு தேவையான ப்ரியான் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். ஸோ அது மிஸ்ஃபோல்ட் ஆயிருக்கு. மிஸ்ஃபோல்ட் அப்படின்னா அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்க வேண்டிய புரோட்டீன் வந்து இப்படி பிரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆன பிரெயினை வந்து இவங்க சமைச்சு சாப்பிடும் போது தான் வந்து இவங்களுக்கு ஒருத்தருக்காக வந்து அதை பரவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுவோம்னா அந்த மிஸ்ஃபோல்டா இருக்க ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்கிற ப்ரோட்டீனையும் போயிட்டு மிஸ்ஃபோல்ட் பண்ணும். இந்த மாதிரி பிரெயின்ல இருக்கிற எல்லா ப்ரோட்டீனையும் வந்து மிஸ்ஃபோல்ட் பண்ணி நம்மளோட நியூரான்ஸையும் நம்மளோட பிரெயினையும் வந்து ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணிடுங்க இந்த டிசீஸ். அதனாலதான் என்னன்னா இதுக்கு ரொம்ப நிறைய டைம் எடுக்குங்கிறதுனால இதோட சிம்டம்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே தெரியாது. மினிமம் 13 years ஆகுங்க இதோட சிம்டம்ஸ் வெளியே தெரியறதுக்கு. அப் டு 50 years கூட ஆகும். ஆனா ஒன்ஸ் சிம்டம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வித்தின் 11 to 12 monthsக்குள்ளேயே வந்து அந்த பர்சன் வந்து கண்டிப்பா இறந்துற நிலைமையில தாங்க இந்த டிசீஸ் இருக்கு. இது வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். இதுக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த கியூருமே வந்து கண்டுபிடிக்கல யாரும். ஸோ இந்த 4 people இந்த குரு டிசீஸால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, என்ன சிம்டம்ஸ்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து 3 stages பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அன்ஸ்டெடி கேட். அதாவது அவங்களால ப்ராப்பரா நடக்க முடியாது. அவங்க வாக்கிங் பேட்டர்னே ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும். ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களோட பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிருக்கு. நியூரான்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க பிரெயின் சொல்ற எதையுமே அவங்க பாடி கேட்காது. ஆக்சுவலா பிரெயினால எதுவும் சொல்லவும் முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க பாடி எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா அன்கண்ட்ரோலா ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஷிவர் ஆகும், ரொம்ப சிவியரான ஷிவரிங் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. குருவோட மீனிங்கே என்ன அப்படின்னா ட்ரம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட ஃபீட் வந்து ஃபுல்லா கர்ல் ஆகும், டோஸ்லாம் கிரால் ஆகும், உங்க விரல்களும் எல்லா ஃபிங்கர்ஸ் இருந்து எல்லாமே வந்து சுருண்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அட்வான்ஸ் ஆகும். அதை தவிர்த்து அதுல இன்னும் என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து லாஃபிங் சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரும். அதாவது ரொம்ப ஒரு பெயின்ல இருக்கவங்க கூட அவங்க கண்ட்ரோலபிளே இல்லாம அவங்க வந்து சிரிக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து ஜர்க்கி ஐ மூவ்மெண்ட்ஸ் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க கண்ட்ரோலே இல்லாம அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால ப்ராப்பரா நிக்க முடியாது, உட்கார முடியாது. மத்தவங்க சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் அவங்களால உட்கார முடியும், நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான சிம்டம்ஸ்லாம் இந்த ஸ்டேஜ் தான் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இந்த எல்லா சிம்டமே வந்து ரொம்ப கொடுமையா ரொம்ப அட்வான்ஸ் லெவலா இங்க போகும். அது தவிர்த்து அவங்களால ஸ்வாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல வரும். அதனால அவங்களால சிவியரான மால் நியூட்ரிஷனுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. மால் நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுனால அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனால நிமோனியா அட்டாக் ஆகலாம், இல்ல கோமா வரலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்க கண்டிப்பா வந்து கடைசியில வந்து இறந்து போகக்கூடிய நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க அதோட சிம்டம்ஸு. அவங்களோட பிரெயினே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்னன்னா 1950sலேயே வந்து இவங்க ரிச்சுவலிஸ்டிக் கனாபிலிசம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த குரு டிசீஸால இறந்தவங்க வந்து டில் 2005 வரைக்குமே இருந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா இதோட லாங்கஸ்ட் இன்குபேஷன் பீரியட்னால தான். ஓகேங்களா.
குரு அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ரையான் டிசீஸ் தாங்க. அது அந்த லொகேஷன்ல வந்தனால அது மூலியமா டிரான்ஸ்மிட் ஆனனால அதுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஆனா அது இன்னுமே வேர்ல்ட்ல வந்து எக்ஸிஸ்டா தாங்க இருக்கு. ஒரு 3 ஸ்டெப்ஸ் 3 வழிமுறையா அது வந்து நமக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஜெனடிக்ஸ் மூலியமா. ரெண்டாவது வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன பிரெயினை வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமா, அதாவது இங்க ஒரு சேம் ஸ்பீஷஸோட பிரெயினையோ இல்லை ஏதோ ஒரு மேமல் ஏதோ ஒன்று ஒரு கேட்டிலோ ஒரு கோட்டோ அதுல அஃபெக்ட் ஆயிருக்க பிரெயினை நீங்க சாப்பிட்றது மூலியமா வரலாம். மூணாவது தாங்க இது ஏன் வருதுங்கிற ப்ராப்பர் ரீசனே இது கிடையாதுங்க. மோர் தென் 80% வந்து இதனாலதான் வந்து பாதிக்கவே படுறாங்க. அண்ட் இது ரொம்ப 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 ரேரான ஒரு டிசீஸ் தான். வேர்ல்டுலேயே வந்து 300 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து பாதிக்கவே படுறாங்க. ஸோ இது அவ்வளோ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், தெரியணும் இப்படின்னு ஒரு டிசீஸ் எக்ஸிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கான்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye. Ta-ta.